தமிழகத்துல கணிசமான இடங்களில் திமுக வெற்றி பெற்றாலும் கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைத்தாலும் நேஷனல் அளவுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்த்த விவகாரம் அது பகல் கனவாகவே போக போகிறது அப்படிங்கிறத நாம எடுத்துக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி சொந்த கட்சிக்குள்ளாகவே அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில ஒரு டீம் வேகம் எடுத்து செயல்பட்டு இருந்தாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துக்கு அண்ணாமலை தள்ளப்பட்டிருக்கிறார். அப்ப அண்ணாமலை வீழ்த்தப்பட்டதற்கு முழு காரணமே அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள் அப்படிங்கிறத நாம அழுத்த திருத்தமாக பதிவு பண்ணலாம். அடிபடக்கூடிய பேச்சுக்கள் என்ன அப்படின்னா, டெல்லி பாஜக தலைமைக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நடக்கல. அப்போ அண்ணாமலை அவர்கள் மீது டெல்லி பாஜக தலைமை எது போன்ற முடிவுகளை எடுக்க போறாங்க? அதிமுகவை உடைச்சிட்டு அண்ணாமலை வெளியே வரும்போது டெல்லி தலைமைக்கு பல்வேறு தகவல்களை தெரிவிச்சாங்க. இந்த தற்போதைய நிலையிலேயே டெல்லி பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியோட பேச துவங்கிட்டாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்பவே பேச்சுவார்த்தைகள் துவங்கி விட்டது அப்படிங்கிற கருத்துக்களும் வெளியாகிட்டு இருக்கு. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் நினைக்கிறார் பத்திரிகையாளர் நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எக்ஸிட் போலிங்கில் வெளியான தகவலே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் எக்ஸிட் போலிங்கே வெளியானது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அங்கே கோயம்புத்தூரில் 2வது இடத்துல தான் தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ அவர் வீழ்த்தப்படுறதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் பாஜக தலைவராக வந்த பிறகுதான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியே ஒரு விஸ்வரூபம் எடுத்து மேல் நோக்கி செல்ல துவங்கிச்சு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவராக தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள்லாம் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும், அதற்கு முந்தைய நிலையில் இருந்த எல் முருகனாக இருக்கட்டும், எந்த தலைவர்களாக இருந்தாலுமே இந்த அளவுக்கு திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு திமுகவுக்கு எதிராகவும் அரசியல் பண்ணாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியை உடைத்து வெளியே வந்த பிறகு அதிமுகவை காலி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலையிலையும் வேகம் எடுத்து செயல்பட்டவர் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் களம் காண போகிறார் அப்படிங்கிற நிலை வந்த உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி மட்டத்திற்குள்ளேயே உள்கட்சிக்குள்ளேயே ஒரு சில விமர்சனங்கள் எழும்பிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக வந்த பிறகு கட்சியில் இருந்த சீனியர்கள்லாம் ஓரங்கட்டப்பட்டாங்க. இந்த ஓரங்கட்டப்பட்ட தலைவர்களை பொறுத்தவரைக்கும் தனி டீமாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே நாம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த அடிப்படையில் தான் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை இறங்கும் போது கோயம்புத்தூர் தொகுதி தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு சில முக்கியமான தலைவர்கள், ஏன்னா இப்போ தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் போய்கிட்டு இருக்கு, இப்போ நம்ம பேரை குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கலையே அப்படிங்கிற அதிருப்தி மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்டே இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால தான் இங்கே களத்தில் இறக்கி விடுறாங்க அப்படிங்கிற நிலையில் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் அங்கு களத்தில் இறங்கி மிகப்பெரிய அளவில் பிரச்சாரங்களில் ஈடுபட்ட போது கூட அங்கே மும்முனை போட்டி அப்படிங்கிற நிலையில தான் நாம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தோம். நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் சேனலில் கூட பேசிட்டு இருந்தோம். இந்த மும்முனை போட்டி அப்படிங்கிற நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மும்முனை போட்டி யாருக்கு இடையில நடைபெறுகிறது அப்படின்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் அங்க இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி அவர்கள் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ராஜ்குமார் கணபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ செந்தில் பாலாஜி வெளியே இருந்திருந்தா அங்க நிலைமை வேறு விதமாக சென்றிருக்கும். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கான நிலையில இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் பரவலாக பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாமே பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த தொகுதியில் பாத்தீங்க அப்படின்னா திமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு நெக் மூவ்மெண்ட் ஆன தொகுதி அப்படிங்கிறதையும் நாம பதிவு பண்ணியிருந்தோம். ஒரு நெக் மூவ்மெண்ட் தான் இந்த கோயம்புத்தூர்ல வைக்க முடியும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி சொந்த கட்சிக்குள்ளாகவே அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில ஒரு டீம் வேகம் எடுத்து செயல்பட்டு இருந்தாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தலைவராக இருப்பதன் மூலம் தமிழக பாஜக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அண்ணாமலையுடைய ஃபேஸ் தான் மக்களுக்கு தெரியும். அண்ணாமலை தன்னைத்தானே மிகப்பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணி எடுத்து சென்றாங்களே தவிர தமிழக பாஜகவில் மற்றவர்களுடைய முகங்கள் அண்ணாமலை அளவுக்கு கிடையாது. அப்ப அண்ணாமலை தான் முழுக்க அண்ணாமலை அப்படிங்கிற அண்ணாமலையை சுட்டியே ரவுண்ட் அடிச்சதுனால பாஜக போட்டியிடக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கும் அண்ணாமலை சென்று அங்கு பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் உருவாயிச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில ஒரு கேண்டிடேட் நின்று வெற்றி பெற்ற தொகுதி அங்கு கணிசமான வாக்குகள் இருக்கிறது, வெற்றி உறுதி அப்படின்னா அவர் தன்னுடைய தொகுதியை விட்டு மற்ற தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு செல்லலாம்.
ஆனா பாத்தீங்கன்னா அண்ணாமலை முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல போய் போட்டிடுறாங்க. கடுமையான போட்டி நிலவுகிறது. தமிழக ரூலிங் பார்ட்டியை சமாளிக்கணும், ஏற்கனவே ஆண்ட அதிமுகவை சமாளிக்கணும், அங்கு வலுவாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி போன்ற அதிமுக தலைவர்களையும் சமாளிக்கணும். அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் போதுதான் அண்ணாமலை அவர்கள் வெளியே பிரச்சாரத்துக்கு செல்லும் போது இங்க உட்கட்சி விவகாரங்கள், உட்கட்சி பூசல்கள், இதை தாண்டி திமுக பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரையே இறுதி நேரத்தில் தங்கள் பக்கம் வளர்ச்சி எடுக்கிறாங்க. அப்போதான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெக் மூவ்மெண்ட் அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணோம். இந்த நெக் மூவ்மெண்ட் அப்படின்னு பதிவு பண்ண கருத்துக்கள் இப்போ உறுதியாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா 2வது இடத்துக்கு அண்ணாமலை தள்ளப்பட்டிருக்கிறார். அப்ப அண்ணாமலை வீழ்த்தப்பட்டதற்கு முழு காரணமே அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள் அப்படிங்கிறத நாம அழுத்த திருத்தமாக பதிவு பண்ணலாம். அண்ணாமலை 2வது இடத்துக்கு வந்திருப்பதன் மூலமாக இது ஒரு கௌரவமான ஒரு தோல்வி அப்படிங்கிற நிலையில கூட இருக்கலாம். இப்ப இன்னும் ரிசல்ட் வரலைன்னாலும் அப்ப அண்ணாமலை 2வது இடம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. அப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்க்கணும், அதிமுகவை காலி பண்ணணும் அப்படிங்கிற நிலையில செயல்பட்டாங்க. அப்போ கோயம்புத்தூர்ல அதிமுகவை அண்ணாமலை காலி செய்து விட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா 2வது இடத்துக்கு வர்றாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப அடிபடக்கூடிய பேச்சுக்கள் என்ன அப்படின்னா, டெல்லி பாஜக தலைமைக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நடக்கல. அப்போ அண்ணாமலை அவர்கள் மீது டெல்லி பாஜக தலைமை எது போன்ற முடிவுகளை எடுக்க போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் கணிசமான வாக்கு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி கிடைக்கும். தமிழக பாஜக கணிசமான வாக்கு சதவீதத்தை பெறுவாங்க. ஏன்னா பல இடங்கள்ல 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். ஆனாலும் வெற்றியுடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுக்கும்போது தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிற நிலையில தான் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய அலையன்ஸ் மூலமாக சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரியில லீடிங்ல முன்னணியில இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு கேண்டிடேட் முன்னணியில இருக்கும் போது வெற்றியை நோக்கி செல்லும் போது மத்தியில ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இங்க ஏன் ஒரு கேண்டிடேட் கூட வெற்றி பெற முடியல? அண்டையில் இருக்கக்கூடிய கேரளாவில் சுரேஷ் கோபி திருச்சூர்ல வெற்றி பெற்று விட்டார் தற்போதைய நிலவரப்படி. திருவனந்தபுரத்தில் சசி தாரூர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அங்கு வெற்றியை நோக்கி சென்றுகிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா கால் பதிக்காத கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி கால் பதிச்சிட்டாங்க. சுரேஷ் கோபி வெற்றி பெற்று விட்டார். திருச்சூர்ல கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக பாஜக தாமரை மலர்ந்து விட்டது. அடுத்த 2வது இடத்துல தாமரை மலர்வதற்கான இலக்கை நோக்கி சென்றுகிட்டு இருக்காங்க. அப்போ கேரளாவிலேயே பாரதிய ஜனதா கட்சி கால் பதிக்கும் போது கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஏன் இந்த முறை வெற்றி பெறல அப்படிங்கிற அதிருப்தி டெல்லி பாஜக மட்டத்தில் இருக்கு. அப்போ அதிமுகவை உடைச்சிட்டு அண்ணாமலை வெளியே வரும்போது டெல்லி தலைமைக்கு பல்வேறு தகவல்களை தெரிவிச்சாங்க. என்ன அப்படின்னா, அதிமுகவை உடைச்சிட்டு நாம வெளியில ஒரு நம்ம தலைமையில ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில இடங்களிலாவது பாஜக வெற்றி பெறும். இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து எதிர்க்கட்சியாக அமர்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதை மோடி ஏத்துக்கல, ரசிக்கல. ஆனா அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சொல்லக்கூடிய விவகாரங்கள் ஒரு சிறந்ததா தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது. 2026 தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அமர்ந்துட்டோம் அப்படின்னா அதன் பிறகு வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாடே நம்ம கையில இருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் அமித்ஷா அவர்கள் அக்செப்ட் பண்ணியதாகத்தான் ஊடக செய்திகள் தெரிவிச்சிச்சு. ஏன் மோடி ஏத்துக்கல அப்படின்னா, மோடியை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறது, ஏன்னா பிரதமராக இருக்கக்கூடிய நிலையில எண்ணிக்கை தான் மோடிக்கு இம்பார்ட்டன்ஸ். எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்று நம்ம ஆட்சியை அமைக்க முடியும் அப்படிங்கிற மோடி இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல அந்த அவருடைய வாக்குறுதிகள் அங்கு தவிடுபொடி ஆகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட தாமரை மலரல்ல, வாக்கு சதவீதம் மட்டும் அதிகரிக்கிறது. இப்போ அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறாரா? ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த அதிமுக பாஜக விரிசல் ஏற்பட்ட போது கூட அண்ணாமலை அவர்கள் மாற்றுவதற்கான ஆலோசனையில டெல்லியில ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில இருக்கக்கூடிய நம்பகமான தகவல்கள் அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தகவல்களை பகிர்ந்தாங்க. அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அந்த ரிசல்ட் பாஜகவுக்கு சாதகமாக வரலன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் உறுதி. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்தோ அல்ல நேஷனல் அளவில் ஏதாவது ஒரு பதவி கொடுத்தோ அண்ணாமலையை டெல்லிக்கு எடுத்துருவாங்க.
அதன் பிறகு அரசியல் செய்வதற்கு வேறு ஒரு தலைவரை தமிழ்நாட்டுக்கு போடுவாங்க. அவர் மூலமாகத்தான் தமிழக பாஜக செல்லும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் பாஜகவை தாமரையை மலர வைக்க முடியாமல் போனதன் மூலமாக அப்போ தமிழகத்தில் பாஜக தலைவர் மாற்றத்திற்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நாம இப்போ எடுத்துக்கலாம். திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 40லும் வெற்றி பெறுவோம்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அது சொன்னது போல 38, 39 மாறி மாறி காலம் வந்திருக்கு. ஆனால் மெஜாரிட்டியாக 38 ரீச் ஆயிடுவான்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சார்? சொன்னதை ஏம் பண்ணிட்டாங்களா? அதாவது திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 40 நமதே, அதாவது நாளையும் நமதே 40 நமதே அப்படிங்கிற குரலை தான் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற வகையில் 38 தொகுதியில் வந்து லீடிங்ல போய்கிட்டு இருக்காங்க. அதாவது சொன்ன விஷயம் ஓரளவுக்கு 99% நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்றுகிட்டே தான் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிட்ட இடங்களில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் எக்ஸிட் போலிங்ல வெளியாகும் போதே, ஆனா திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி சர்வே ரிப்போர்ட் மூலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட தெரிவிச்சிருந்தாங்க. அது இப்போ உறுதியாகி இருக்கிறது. அதாவது தமிழக பாஜகவுக்கு எந்த நிறுவனம் வந்து ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தாங்க, அல்ல தமிழக பாஜக ஐடி விங்ஸ் எடுத்த ரிப்போர்ட் எப்படி இருக்கிறது, அந்த ரிப்போர்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டுகள் வந்து ஒரு துல்லியமான ரிப்போர்ட்டே கிடையாது. ஒரு தவறான ரிப்போர்ட்டுகள், தவறான தகவல்கள் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அண்ணாமலை அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த நிறுவனத்தின் மூலமாக அண்ணாமலை அவர்கள் ரிப்போர்ட்டை எடுத்தாரோ அந்த நிறுவனமே ஒரு துல்லியமான ஒரு அக்யூரேட்டான ரிப்போர்ட்டை கொடுக்காத நிறுவனங்கள் தான். ஏன் இதை பதிவு பண்ணுகிறேன் அப்படின்னா, அண்ணாமலை வந்த பிறகுதான் தமிழகத்தில் பாஜக சீனியர் தலைவர்கள் ஓரம் கட்டப்படுறாங்க. சீனியர் தலைவர்களுக்கு வேலை பார்த்த நிறுவனங்கள், வேலை பார்த்த ஊடகங்கள், வேலை பார்த்த ஊடகவியலாளர்கள், வேலை பார்த்தவங்களை பொறுத்தவரைக்கும் முழுவதுமே ஓரம் கட்டப்பட்டு அண்ணாமலை புதுசா ஒரு டீம் அங்க ஃபார்ம் பண்றாரு. இந்த டீம் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கடந்த காலத்துல திமுக கூட இருந்தவங்க, அதிமுக கூட இருந்தவங்க, நாம் தமிழர் கூட இருந்தவங்க, இவங்க கூட பயணிச்சவங்க, இவங்க தான் அண்ணாமலை கூட இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா காலம் காலமாக தமிழக பாஜகவுக்கு பயணிச்சவங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு நான் சொல்லல, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அப்போ அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் வந்து ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டை தானே கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையுடைய மனசை குளிர வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட். அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த ரிப்போர்ட் ஒரு அக்யூரேட்டான ரிப்போர்ட்டா இப்ப இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அப்ப முதலமைச்சர் சொன்ன தகவல்கள் ஒரு கரெக்டா இருக்கு, அந்த ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு. 40க்கு 40 அப்படின்னாங்க, 38க்கு மேல லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. இன்னும் திமுக அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும், அல்லது ஒரு சில தொகுதியில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சொன்னது போல அங்கு வெற்றி பெறுறது இல்ல. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக 21 இடங்கள்லயுமே லீடிங்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப திமுகவுக்கு வந்து பெரிய அளவுல லாஸ் கிடையாது. அந்த அடிப்படையில் திமுக வந்து எல்லாத்துக்கும் திமுக கூட்டணி கட்சி, அதாவது விருதுநகர்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான், காங்கிரஸ் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் இடையில தான் ஒரு இழுபறியான ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. சோ இந்த நிலைமையில இருந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக தமிழகத்துல ஏன் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் கூட ஸ்டாலின் அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் போக போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாலினுடைய கணக்கு என்ன, நேஷனல் அளவுல அரசியல்ல நாம கோலோச்சனம், ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல ஒரு முக்கியமான தலைவராக நாம் இருக்கிறோம். ஏன்னா எக்ஸிட் போலிங் வந்தப்ப கூட ஐஎன்டிஏ கூட்டணி மூலமாக பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது அப்படி கருத்துக்கள் ஊடகங்கள் வெளியாகிட்டே தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டில் அலையன்ஸ் வந்து ஒரு வெயிட்டான அலையன்ஸா, ஸ்ட்ராங்கான அலையன்ஸா இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவையும் வெற்றி பெற வைத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி வேட்பாளர்களையும் வெற்றி பெற வச்சிருவாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற நிலையில தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்க்கும்போது லீடிங்ல இப்ப திமுக 21 தொகுதியில லீடிங்ல இருந்துட்டு இருக்காங்க. சமாஜ்வாடி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் 35 தொகுதிகளுக்கு மேலாக அங்க லீடிங்ல இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு 98 தொகுதியில லீடிங்ல இருந்துட்டு இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 33 தொகுதிகளுக்கு மேலாக லீடிங்ல இருக்காங்க. அப்ப திமுக 21. அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஐஎன்டி அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் 98, சமாஜ்வாடி கட்சி 35, சோ இங்கிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் 33 தொகுதியில் லீடிங் அப்படிங்கும்போது திமுக எத்தனாவது இடத்துக்கு தள்ளப்படுகிறது. அப்போ ஐஎன்டி அலையன்ஸ்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்த்த இம்பார்ட்டன்ஸ் அங்க கிடைக்குமா? ஏற்கனவே நிதிஷ்குமார் அவர்கள் ஐஎன்டி அலையன்ஸ்ல பயணிக்கும் போது திமுகவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடையில மோதல் தான் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. அப்போ தமிழகத்தில் கணிசமான இடங்களில் திமுக வெற்றி பெற்றாலும், கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைத்தாலும், நேஷனல் அளவில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்த்த விவகாரம்
அது பகல் கனவாகவே போக போகிறது அப்படிங்கிறத நாம எடுத்துக்கலாம். மம்தா பானர்ஜி ஐஎன்டிஏ கூட்டணியில் தொடருவாங்களா? ஆனால் ஒரு சில ஊடகங்களும் இந்த சோசியல் மீடியாவில் வர விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அங்கே தொடருவாங்களா இல்லை வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதாவது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கடுமையான போட்டி. யாருக்கு இடையில கடுமையான போட்டி? மம்தா பானர்ஜிக்கு இடையிலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையிலையும் காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையிலையும் மும்முனை போட்டி. அதாவது ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கட்சிகளாக இருந்தாலும் அங்க வந்து வெஸ்ட் பெங்காலுடைய கலன் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி. இதுல காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து அங்க மம்தா பானர்ஜி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜியுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, எந்த கூட்டணி அப்படிங்கிறதை தாண்டி அங்கு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு வலிமையான தலைவராக தன்னை நிரூபிக்கணும். அங்க வந்து ரூலிங் பார்ட்டியா இருந்துகிட்டு இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலையும் கணிசமான இடங்களில் வெற்றி பெற்ற பிறகு யார் கூட கூட்டணிக்கு செல்லலாம். அதாவது ஐஎன்டிஏ அலையன்ஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் ஐஎன்டிஏ அலையன்ஸ் கூட நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். அங்க வந்து ஒரு கௌரவமான இடம் கிடைக்கும். ஏன்னா கணிசமான அதிகமான எண்ணிக்கையில நாம வெற்றி பெற்றிருப்போம். அப்படி ஐஎன்டிஏ வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல, எக்ஸிட் போலிங்கை போல அதெல்லாம் பாதாளத்தில் விழுந்துச்சு அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ பக்கம் கூட செல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இதுல யார் கூட கூட்டணி அமைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ரூலிங் பார்ட்டி கூட பயணிச்சோம் அப்படின்னா தான் மாநிலத்துக்கு பல்வேறு சலுகைகள், மாநிலத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். இந்த மனநிலையில் தான் மம்தா பானர்ஜி இருந்துட்டு இருந்தாங்க. இந்த அடிப்படையில் தான் மம்தா பானர்ஜி ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல தொடரும் போது கூட மம்தா பானர்ஜி குறித்து பல்வேறு தகவல்களை வந்து ஜேர்னலிஸ்டுகளும் பொலிட்டிக்கல் அனலிஸ்டும் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க. மம்தா பானர்ஜி ஐஎன்டிஏல தொடர மாட்டாங்க, திடீர்னு அவங்க ஜம்ப் பண்ணிடுவாங்க, எந்த நிமிஷத்துல வேண்டுமென்றாலும் ஜம்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னா கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த மனநிலையில தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் நான் சொன்னது போல அதே ஒரு மனநிலை தான். இப்போ பாத்தீங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி எதிர்பார்த்தது போல அங்க 33 தொகுதிகளுக்கு மேலாக லீடிங்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சென்றுகிட்டு இருக்கு. அப்போ 30க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியும் ஆட்சியில் அமர முடியாத ஐஎன்டிஏ அலையன்ஸ் கூட ஏன் பயணிக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் மம்தா பானர்ஜி மனசுல உருவாகும். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தற்போதைய நிலையிலேயே டெல்லி பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜியோட பேச துவங்கிட்டாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்பமே பேச்சுவார்த்தைகள் துவங்கி விட்டது அப்படிங்கிற கருத்துக்களும் வெளியாகிட்டு இருக்கு. இது போன்ற ஒரு பயம் ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு உருவானதுனால தான் கடந்த 1ஆம் தேதி டெல்லியில் ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சு பேசுறாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்ற தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு அழுத்த திருத்தமாக தெரிவித்தது என்ன அப்படின்னா, தேர்தல் முடிவுகள் வெளியாகிக்கிட்டு இருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகளை தங்கள் பக்கம் தூக்குவதற்கான வேலைகளில் ஈடுபடுவாங்க. அதுவும் ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமைய போகிறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சைடில் இருக்கக்கூடிய கட்சிகளை தூக்குவதற்கான வேலையில ஈடுபடுவாங்க. யாரும் அவசரப்பட்டு கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே செல்லாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாங்க 295 சீட்ல வெற்றி பெறுவோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 295 அப்படிங்கறத 1ஆம் தேதி இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு 295 தொகுதியில நாங்க வெற்றி பெறுவோம், நீங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களோடு தான் காலையில இருந்து அதிக நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, எந்த கட்சி எல்லாம் லீடிங்ல சென்றுகிட்டு இருக்கு, எந்த கட்சியுடைய வேட்பாளர்கள் லீடிங்ல சென்றுகிட்டு இருக்காங்களோ அந்த வேட்பாளர்களை எல்லாம் நீங்க தக்க வச்சுக்கோங்க, அந்த கட்சிகள் எல்லாம் தயார் நிலையில இருந்துக்காங்க. எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் பாஜக உங்களை தூக்குவதற்கான வேலையில், அதாவது தமிழகத்தில் கடந்த காலத்தில் நம்ம கூவத்தூர் தெரியும், கூவத்தூர்ல போய் அடைத்தது போல. ஏன்னா கூவத்தூர் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, பல்வேறு மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. தமிழகத்தில் துவக்கி வைக்கப்பட்ட விவகாரம் கர்நாடகாவிலே நடந்துச்சு, மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. இது போன்ற நிலை உருவாகலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ லீடிங்ல ஒரு 295 300 அப்படிங்கிற நிலையில சென்றுட்டு இருக்கு. இந்த லீடிங்கை பொறுத்த வரைக்கும் 300 தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறக்கூடிய நிலையில சென்றுட்டு இருந்துச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது போன்ற மாட்டு கட்சிகளை தூக்குவதற்கான வேலையை ஈடுபட மாட்டாங்க. அதே நேரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியுடைய எண்ணிக்கை குறைகிறது அப்படின்னா பாஜக மாற்று கட்சிகளை இழுப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற செய்திகள் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இந்த அடிப்படையில் டெல்லி பாஜக தலைமையும் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த வேலையில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு மாநில தேர்தல் அப்படின்னாலே அமித்ஷா அவர்களுடைய ஃபார்முலா எப்படி இருக்கும், எப்படி இறங்கி அடிப்பாங்க, ஸோ அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து எப்படி ஒட்டச்சி சின்ன பின்னமாக்குவாங்க, மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு, ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நடந்து முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில தேர்தல் கிடையாது,
ஒரு நாட்டை, அதுவும் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை 3வது முறையாக பாஜக ஆள வேண்டும் அப்படிங்கிற நிலையில தொடர்ச்சியாக 3வது முறையாக பிரதமராக மோடி தொடர வேண்டும் அப்படிங்கிற நிலையில வேலைகள் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கும் போது டெல்லி பாஜக தலைமை எது போன்ற வேலைகளில் ஈடுபடுவாங்க, எப்படியெல்லாம் அமித்ஷா இறங்கி அடிப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பல்வேறு விவகாரங்கள்ல பார்த்திருக்கோம். நடப்பு அரசியல் பல்வேறு கருத்தில் பிரச்சனை மிக்க நன்றி சார். நன்றி.